அனைவருக்கும் காலை வணக்கம். தினமும் ஒரு திருக்குறள். இன்று 8வது நாள். நாடு அதிகாரத்தில் 734 திருக்குறள். ஓவியம் 2 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்கும். கடைசி நடந்த 18ஆம் தேதி நடந்த நவம்பர் மாதம் நடந்த கொஸ்டினும் இருக்கும். ஏன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது எழுவது நாடினார். உருபசியும் என்னது? மிகுந்த பசியும் இல்லை மிக்க பசியும். ஓவாப்பினியும் என்னது? நீங்காத நோயும். செருபகையும் என்னது? அழிவினை தரும் பகையும். சேராது இயல்வது நாடு இல்லாமல் இனிதாக நடப்பதே நாடாகும். அதாவது மிக்க பசியும் நீங்காத நோயும் அழிவினை தரும் பகையும் இல்லாமல் இனிதாக நடப்பதே தான் நாடாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது 731 to 736 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் இலக்கணம், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் ஐயா கூறியிருப்பார். அதில் 734 திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் வந்து கூறியிருப்பார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? உரு பசியும், அதாவது மிகுந்த பசி. சரிங்களா? இந்த இதில் பாருங்கள், இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த பசி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பானை வெத்து இதாக இருக்குது, கவுத்தி போட்டிருக்காங்களா, மிகுந்த பசி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை கூட கிடைக்கல. அதனால இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குன்னு அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், மிகுந்த பசி. இந்த தாத்தா பாருங்கள் நோயில் இருக்காரு. ஏற்கனவே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நோயில் படுத்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவாத பின்ன நீங்காத நோய் இந்த ஊரில் இருக்குது. அப்போ நீங்காத நோய். அதை பார்த்தீங்கன்னா செருப்பகைன்னு பாருங்கள். இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்த போகிறாரு பாருங்கள் ஒருத்தன். இப்படி இருக்கான். இப்படி வந்து பார்த்தா செருப்பகை இருக்குது. அப்போ வந்து 3 இருந்துச்சுன்னா அது இல்லாமல் இருக்கிறது தான் இனிதாக நடைபெறுவது தான் நாடுன்னு ஐயா வள்ளுவரையை கூறியிருப்பார். அதான் நாட்டோட ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும்னு கூறியிருப்பார். இப்போ பாருங்கள், சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவனையாதுன்னா எது? உருபசியும் ஓவாப்பினியும் செருபகியும் சேராது இயல்வது நாடு தான். அதான் இது பசி பிணி பகை, அதுதான். சரிங்களா? இது வந்து 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2023 நடந்த எக்ஸாமு. அதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா உருபசி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுக்கல. இது உருபசி ஓவாப்பினி இது செருப்பகை. அதில் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கல, 1 தான் கொடுத்துருக்காங்க. இது வரிசைப்படுத்தி கூட கேட்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது? உருபசி, 2வது என்னது? ஓவாப்பினியும், அடுத்தது என்னது? செருப்பகையும். சரிங்களா? இப்படி கூட கேட்கலாம். அதனால் அப்படி படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டடி பிளான் வந்து வரப்போகுது, கம்மிங் சூன். நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ.